ஆண்டின் பொதுக்காலம் 13வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 8 அருள்வாக்குகள் 18 தொடக்கம் 22 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு சீடத்துவத்தை பற்றி 2 நபர்கள் வழியாக 2 செய்திகளை நமக்கு தருகிறார். ஒன்று, மறைநூல் அறிஞர். மறைநூல் அறிஞர், நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்ல, அதற்கு இயேசு, நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று கூறுகிறார். முதலில் நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் கேட்கும் சீடத்துவத்துக்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி சீடனாக வாழ முதலில் நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஏன், நமது வாழ்வை கூட தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். நமக்காக தனது உயிரை தியாகம் செய்த இயேசு அன்பை மட்டுமே அவர் இப்படி செய்ய உந்துகோலாய் இருந்தது. நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு கொடுக்க கிறிஸ்துவின் அன்பே நம்மை உந்தித் தள்ள வேண்டும். கடவுளிடம் நம்மை கொடுப்பதற்கு தடையாக இருப்பது பயம், தன்மய சிந்தனை என்ற சுயநலம், நம் கவனம் முழுவதும் வேறு ஒன்றில் மூழ்கியிருக்கும் நிலை மற்றும் நம்முடைய உலக பற்றுகள், ஆசாபாசங்கள், ஆசைகள். தியாகத்தை பற்றி நான் ஒரு கதை படித்திருக்கிறேன், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சைரஸ் என்ற அரசனிடம் போர்க்கைதியாக இளவரசரும் அவனோடு அவனுடைய குடும்பம் முழுவதும் சிறைப்பிடிக்க கொண்டு வரப்படுகிறார்கள். சைரஸ் அரசன் பாரசீக அரசை கட்டி எழுப்பியவன், தோற்றுவித்தவன். அரசவனிடம் மாட்டிக்கொண்ட வேற்று நாட்டு இளவரசன் அரசனால் விசாரிக்கப்படுகிறான். நான் உன்னை விடுவித்தால் எனக்கு என்ன தருவாய் என்று அரசன் கேட்க, அந்த இளவரசன், என் சொத்தில் பாதியை உமக்கு தருகிறேன் என்று கூறுகிறான். உன் குழந்தைகளை நான் விடுவித்தால் எனக்கு என்ன தருவாய் என்று சொல்ல, அந்த இளவரசன், என் எல்லா சொத்துக்களையும் உமக்கு தருகிறேன் என்று கூறினான். உன் மனைவியை நான் விடுதலை செய்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று சொல்ல, அரசே, நான் உமக்கு என்னையே தருவேன் என்றான். அரசன் அவனுடைய தியாக உணர்வை பாராட்டி குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் விடுவித்தான். விடுதலை பெற்று வீடு திரும்பும் வழியில் இளவரசன் தனி மனைவியிடம், சைரஸ் அரசன் எவ்வளவு அழகாக இருந்தான் பார்த்தாயா என்று கேட்க, மனைவி தன் கணவன் மீது இருந்த ஆழ்ந்த அன்பினால், நான் அவரை கவனிக்கவில்லை, எனக்காக தன் உயிரையே கொடுப்பேன் என்று சொன்ன உங்கள் மீதே என் கண்கள் பதிந்திருந்தது என்றாள். 2, எது எல்லாம் இயேசுவை பின்பற்ற இடையூறு விளைவிக்குமோ அவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும். நம்முடைய இதயம் முதலில் எளிமையாக இருக்க வேண்டும். எளிமையாக இருக்க ஒரே வழி நம்முடைய ஆசைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுவதுதான். எளிமையான இதயம்தான் ஆண்டவரை தனது இதயத்தில் பொக்கிஷமாகவும் ஆண்டவரே என் மகிழ்ச்சியாகவும் கருதும். இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார், வலிமையான குடும்ப பந்தங்கள், பாச பிணைப்புகளை விட தான் வாழ்க்கைக்கு முக்கியமானவர் என்று கூறுகிறார். தன்னை பின்பற்றும் சவால் நிறைந்த சீடத்துவ வாழ்வுக்கு எது தடையாக இருக்கிறது என்று பார்க்க சொல்லுகிறார். உங்களுடைய உறவு தடையாக இருந்தால் அதை தாண்டி வா என்று அழைக்கிறார். ஒருவன் சொல்லுகிறான், இயேசுவினுடைய சீடன், நான் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறான். தந்தை இறந்திருந்தால் அவன் இங்கே இருந்திருக்க மாட்டான். அவன் கட்டாயமாக துன்பப்படுகின்ற தன்னுடைய வீட்டில் இருந்திருக்க வேண்டும். மாறாக அவனுடைய தந்தை இறந்திருக்க வாய்ப்பில்லை. மாறாக அதிகமான வயதுடையவராக இருந்திருக்க வேண்டும். எனவே அவர் இறந்த பிற்பாடு
நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறான். இப்படி நாம் ஒன்றை ஒத்தி வைக்க பல காரணங்களை கண்டுபிடிக்க முடியும். அவனுடைய தந்தை இறந்த பிற்பாடு இன்னும் ஒரு காரணம், இன்னும் ஒரு காரணம், இன்னும் ஒரு காரணம் என்று தாமதப்படுத்துவான். ஒரு அழகான பழமொழி ஒன்று உண்டு: இன்று செய்ய வேண்டியதை நாளை வரை தள்ளி போடாதீர்கள். எனவே சீடத்துவம் ஒரு மிக முக்கியமான வாழ்வின் ஒரு அங்கம். நம்முடைய வாழ்வு முறையே சீடத்துவ முறையாக மாற வேண்டும். அதற்கு கடவுளுடைய கருணை வேண்டும். அவருடைய கருணையை கேட்டு நாம் மன்றாடுவோம். ஆமீன்.